தினந்தோறும் பாட. நன்றி நன்றி நன்றி. கைகளை தட்டிய அனைவருக்கும் நன்றி. அவங்களுக்கும் கும்பிட்டு தான் பார்க்க கை தட்டதை மட்டும். இப்போ ஒரு மெகா சீரியல் பார்த்தோம்னா என்னமா கை தட்டுறிய இல்லையா? ஒரு சினிமா பார்த்தோம்னா அதுல வரக்கூடிய சீனை கண்டு நம்ம பையன் மாதிரிலாம் ஃபைட் பண்றான், அதை போல பேசி காட்டுறான். இல்ல மெகா சீரியல் பார்த்தா இப்ப அம்மாமார்களை பார்த்தா பூரா கண்ணீர் காலமா தான் இருக்கு. அவன் சீரியல்ல பூரா கண்ணீராதான் வடிய எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை கண்டு கண்ணீரை வடிக்கிறோம், ஜெரிக்கிறோம், வாடுறோம் இல்லையா? இது மிகமான ஒரு ஆன்மீக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. நீங்க அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இப்படிதான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அம்மாமார்கள் எல்லாம் விடிய காலம் காலையில ஒரு 6 மணி இருக்கும். நான் டீ கடைக்கு போறேன். எங்க ஊர் அம்மாமாரெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்ப எனக்கு மட்டும் ஸ்பெஷலா 5 ஸ்டார் கொடுத்தாங்க. உங்களுக்கு மட்டும் 5 ஸ்டார்? ஆமா, ஏன்னா நம்ம ஐயாவளி பாடகர் பாத்தீங்களா, பக்தி பாடகர். ஆமா, நான் கேட்டேன், ஏமா நீங்க எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்கறீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு. அதுக்கு எங்க உண்டாயிருக்காங்க, உங்க தங்கச்சியா உண்டாயிருக்காங்கன்னு கேட்டேன். என்னதையா உங்க தங்கச்சி எது உண்டாயிருக்கலாம் முட்டாய் கொடுக்கறேன்னு. இல்லங்க, கலெக்டர் பொண்டாட்டி தெரியாத? கலெக்டர் பொண்டாட்டியா? யாரு? நம்ம திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் பொண்டாட்டி. நான் அதான் கேட்ட, கலெக்டர் பொண்டாட்டினா திருநெல்வேலி கலெக்டர் பொண்டாட்டியா? இல்லங்க, அந்த தங்க நாடகத்துல எங்க உண்டாயிருக்கா உங்களுக்கு தெரியாங்கோ அப்படின்னா. கங்கா நாடகத்திலேயே அந்த அம்மா 3 வருஷமா குழந்தை வயிற்றுல வச்சிருக்கு. இன்னும் அந்த அம்மா 3 வருஷம் தான், இன்னும் 3 வருஷமா வயிற்றுல வச்சுட்டு தான் இருக்க போது, உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்க போறா. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நாள் பெரிய சம்பவம் நடந்தனா, வீட்டுல ஒரு நாள் நைட்டு போய் என் பொண்டாட்டி கிட்ட, ஏன்டி லட்சுமி கொஞ்சம் சோறு போடுனேன். சோறு போடுறதா சொன்னேன், ஏங்க எங்க கிட்ட அழுதா அப்படின்னு அழுதா. ஏடி ஏன்டி அழுதா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு? இப்ப நான் சோத்த தானே கேட்டேன், வேற என்னதான் கேட்டுட்டேன் நான் சொல்லி. ஏங்க செல்வம் செத்து போனாங்க அப்படின்னா. செல்வம் செத்து போனானா கேட்டு பக்கத்து வீட்டுக்காரையான மண்டே போட்டானா, உங்க சொந்தக்காரையான மண்டே போட்டானா? இல்லைங்க, திருமதி செல்வத்துல செல்வம் செத்து போனானாங்க அப்படின்னா. சரி, அன்னைக்கு புள்ள பண்டிகை, மறுநாள் வடை பாயசத்தோட சாப்பாடு. என்ன பிழைச்சிக்கிட்டானா? அவன் பிழைச்சதுக்கு சோறு போடுற. இப்ப நம்ம எல்லாம் நம்ம மனுஷெல்லாம் இப்படி இருந்து கூட இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஐயா வந்து எல்லா பவுசும் தந்திருக்கிறாரு. கார் தந்திருக்கிறாரு, பங்களா தந்திருக்கிறாரு, எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் நான் தந்த நம்ம ஐயா. இந்த மனுஷனுக்கு மட்டும் ஒண்ணு மட்டும் இன்னும் தரல. என்ன தரல? நிம்மதி. யாருக்காவது தந்திருக்காரா? எல்லாம் கைதுங்க பாபா, நான் சந்தோஷமா இருக்குன்னு. ஒரு ஆள் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை. காரணம் ஏன்? இன்னைக்கு மனசுல இன்னைக்கு நம்மள அலைச்சல். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கு. எந்த ஒரு பிள்ளையாவது தாய் தகப்பன் சொல்லி கேட்கிறதா? சாப்பிட போகும்போது கூட ஐயா விரட்டுறாரு பிள்ளைகளை. அது ஒண்ணு இல்லை, கல்லதுக்கு எரிஞ்சு விடுவோம் சொல்லிட்டு போகுது. இல்ல காரணம் ஏன்னா நம்ம பிள்ளைகள்லாம் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம் பாருங்க, 6 வயசாகுது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பக்கத்து விட்டு பிள்ளை இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. அந்த பிள்ளைய பார்த்து சும்மா பாரு பைக்கிடத்துக்கிட்டு, ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கு போட்டு சில்லு சில்லுக்கிற ரவுக்க போட்டு, இங்கே நீயும் கிளம்பி போற சொல்லி வேகமா, நானும் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணு போவமா. சிக்கா 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 பக்கத்து போச்சு அந்த செக்கு போட்டு கூட வந்து இருக்கிற கட்டு காவலா, நீ சூடாதுன்னு சொல்லாதடி குட்டி கோகிலா. சிக்கா 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 சிக்கா. இவன் இங்க இருந்து பாடுது, அந்த பிள்ளை அங்க இருந்து சொல்லுது, இச்சி 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 கொடு, வச்சி 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 கொடு, நச்சி 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 கொடு. ரைட்டா ரைட்டு. விளங்கி போவோம். பள்ளியோட படிக்காவலா? இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 வயசு ஆகுது. அப்பங்கிட்ட இவன் சொல்றான், எப்பா எனக்கு ஒரு செல்போன் வாங்கிதாப்பான்னு சொல்லி. அப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு போவோம்னு சொல்லி. இப்ப என்ன செய்ய படிக்கணும் நம்ம ஆசைப்படுறோம், செல்போனை வாங்கி கொடுத்துருவோம். செல்போனை வச்சுக்கிட்டு பார்த்து ரோட்ல பூச்சி விடுங்கிறான். 10 வயசாவது என்ன செல்போன் என்ன பண்ற? அது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறாங்க, அதுதான் நாங்க மூச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். இந்த செல்போன் இயற்கையில அழிஞ்சு கொண்டு இருக்கிறங்க. இன்னைக்கு ஒரு காக்கா குருவி பறக்கா பாருங்க, ஒரு கொக்கு பறக்கா பாத்தீங்களா? ஏதோ ஒண்ணு வானத்துல பறக்குதா? பறவை இனமா அழிஞ்சது இந்த செல்போன் கண்டுபிடிப்பு. இன்னைக்கு குழந்தை மனசெல்லாம் பாதிச்சு போச்சு. நம்ம செல்போனை எடுத்துட்டு பாசமா பொண்டாட்டிக்கு பேசினா அது சொல்லுது, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னொரு இணைப்புல இருக்காரு. விளங்கி போகும். நம்ம பொண்டாட்டி இன்னொரு இணைப்புல இருக்காரு. விளங்குமா? இப்படிப்பட்ட உலகம் எல்லாம் அன்னைக்கு ஆகி கொண்டு இருக்குது. ஐயா அதான் சொல்வார்கள், என் மக்களே நீங்கள் எல்லாம் யாரு? அச்சிதரு ஒடிக முன்னே அண்டிகளை செய்திடுங்கோ. நான் 1008 மாசிலே அதிக பேர் பெற்று வந்தேனடா. கூடாரத்துக்கு உள்ளிருந்து குசலகத்தை செய்து வாருனடா.
சத்தியமானது நித்தியமானது இப்பவோ நாளைய தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எங்க பார்த்தாலும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பூகம்பம் வேற, சுனாமி வேற. அன்னைக்கு பயங்காட்டி போட்டா நம்மள எல்லாரையும் ஊரை விட்டே ஓட வச்சு போட்டானே. இல்ல எல்லாரும் ஊரை விட்டே ஓடணும், எங்க பார்த்தாலும் நல்லா எடுக்கும். காரணம் என்ன, இந்த உடல் உள்ள அழிய போகிறது, உயிர் போகிறது என்ற பயம் வந்து விட்டது. அது ஐயா சொல்வார்கள், கண்டதுண்டோ மாகவல்லோ கனத்த பூமி வெடிக்குதடா. துண்டு துண்டா அழியுதடா திருமாலும் சொல்லுகிறேன். துண்டு துண்டா அழியுதடா திருமாலும் சொல்லுகிறேன். பொய்கூறட்டு அதிகமப்பா பொருத்தமில்லை களின மக்கள். வெட்டி கொண்டு சாவார்கள், கீறி கொண்டு சாவார்கள், நஞ்சு தின்று சாவார்கள், அணி இறப்பார்கள். பூமி வேடிக்குதடா மலைகளது இழகுவடா. பொல்லாத பெறலெல்லாம் பொருந்தியதை கேட்டதுண்டா. பாவமது துளைந்திடுமே பாவிகளுக்கும் ஒரு நினைப்பாய். ஐயா இப்படி எல்லாம் இந்த உலகம் அழிய போகிறது, இது பொய்யான உலகம், பொல்லாத பேரும் பொருந்து இதை கேட்டது உண்டால் பாவம் தொலைந்திடுமே பாவிகளுக்கு ஒரு நினைப்பாய். இன்னைக்கு உலகத்துல பாவியாக இருந்து கொண்டிருக்கிற நாம கூட இறைவனுடைய வார்த்தை கேட்டா எந்த ஒரு சஞ்சலமும் கிடையாது. யாராவது நீங்க வைகுண்ட சாமி நாராயணசாமி யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்தவங்க எல்லாம் கைதுங்க பாபு. நம்மளுடைய அற்புதமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நம்முடைய திருக்கோவில் அமர்ந்திருக்கிற இந்த நாராயணசாமி யாராவது பாத்திருக்கிறீங்களா? ஐயா நம்ம இடத்துல ஒரு ஆள் பாத்துருக்கங்க ஐயா. பிள்ளை கை கொடு பிள்ளை, பரவாயில்லையே. எங்க வந்து எங்க வீட்டுக்கு ஏதால ஒரு ஆள் உண்டியா. சரி, அவரு பேர் நாராயணசாமி தான். சரி, அவர் நான் கச்சேரிக்கு பிறவிட்டு வரும்போதெல்லாம் தம்பி கச்சேரி எங்க எங்கன்னு கேட்க. அவரை நீ பாத்தியா? பக்கத்து வீட்டுக்காரரை பாத்தியா? நான் நம்ம பகவான் நாராயண வைகுண்டரை கேட்டேன். ஒரு கிறிஸ்தவன் போய் கேளுங்க, அவன் சொல்லுவான், இயேசுநாதர் இப்பதான் வந்தாரு, என்கிட்ட சாப்பிட்டு போறாரு அப்படிமா. நாளைக்கு இதே டயத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இந்த இந்தியா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன தூக்கி போட்டு கும்பிடாதீங்க, என்னுடைய பிதாவை வணங்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் சொல்லுவான், இயேசுநாதர் இப்பதானே வந்தாரு அப்படிமா. ஒரு முஸ்லிம் காரண்ட போய் கேளுங்க, அல்லாஹ்வை கண்டோம் தொழுதம்மா. நம்ம இந்தியாரண்ட போய் கேளுங்க, கடவுளை யாரு கேட்டா? கண்டவன் விண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லை என்றுவான் இல்லையா? கடவுளை நாராயணசாமி நீங்க யாரும் பார்க்கலையா? பார்க்கலையா? பாத்துருவோமா? பாத்துருவோம். ஆமா, மாகாளி மக்கள் எல்லாம் வைகுண்டர் பாதமதை கண்டு தொழுதோ, கை கேட்டி சேவித்தோம், உலகாரு நாயகா உன் பாதம் சரணடைந்தோம், அருள் தருவாய் வைகுண்டா. வைகுண்டரே கண்டு தொழுதமையா, கர்த்தாதி கர்த்தரையா, கலியுகத்தில் கடவுளா வந்த ஐயா, கண்டு தொழுதமையா, ஆமா தொழுதமையா. நல்ல கைதட்டு அப்படிதான். சிவமானவர் தான் உலகில் அண்டவிட்டமானவர் தான்
பேருடைய வைகுண்டான் மார்காக்க வந்தவரா பழம்பேறு பேருடைய வைகுண்டான் மார்காக்க வந்தவரா சில பேரு உடைய வர்ற வைகுண்டான் சிவனுக்கு வந்தவரா கண்டு தழுதோமையா வைகுண்டரே கண்டு தழுதோமையா பூபடுத்து வைகுண்டர அனுதினமும் போட்டிடுங்க சொல்லுங்க அஞ்சிரல பூபடுத்து வைகுண்டர அனுதினமும் போட்டிடுங்க அரவணைக்கு வைகுண்டர வைகுண்டோ அன்பால காப்பவரா கண்டு தொழுதோமையா வைகுண்டர கண்டு தொழுதோமையா ஒரு குடைக்குள் அவனையாளே வைகுண்டோ ஒரு வீச்சை அதிகம் பெற்றார் சர்வலோக நாயகரா வைகுண்டோ சதாசிவமானவரா கண்டு தொழுதோமையா வைகுண்டரே கண்டு தொழுதோமையா கேட்பதற்கு வைகுண்டம் சுவாமி தப்பு வந்தாரையா நாடு குற்றம் கேட்பதற்கு வைகுண்டம் சுவாமி தப்பு வந்தாரையா நாட்டில் உள்ள நீதாங்கல்ல வைகுண்டம் நடிதித்து வாழ்பவரா கண்டு தொழுதோமையா வைகுண்டரே கண்டு தொழுதோமையா ஏகத்தாதி கர்த்தரையா கலியுகத்தில் கடவுளா வந்த கலியுகத்தில் கடவுளா வந்த ஐயா கண்டு ஐயாவை கண்டு ஐயாவை கண்டு கண்டு தொழுதோம் ஐயா வைகுண்டர கண்டு கண்டு தொழுதோம் ஐயா கர்த்தாவி கர்த்தரையா கலியுகத்தில் கடவுளா வந்த ஐயா ஆம் கைகளை தட்டி அனைவருக்கும் நன்றி பரவாயில்ல நம்ம இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கைத்துட்டுறாங்க நம்ம அம்மாமார்கள் ரொம்ப மௌனமா இருக்கிறாங்க உங்களுக்காகலாம் ஐயா வந்தாரு இல்லையா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆகாயம் காணாமல் அறைக்குள் தான் பெண்கள் அடங்கி இருக்க வேண்டும் பெண்ணுக்கு தேவை நாணம் என்று சொன்னார்கள் வெக்கப்பட்டு கொண்டு வீட்டுல இருக்கணும் என்று சொன்னார்கள் ஆனா ஐயாவுடைய 2 வருட தவம் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்தீர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் வீட்டுல என்ன நாட்டுல என்ன உலகத்துக்கே ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு யாருன்னா அந்த நாராயணன் செய்த தவத்துல தான் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு சம உரிமை பெற்றீர்கள் ஐயா உங்களுக்காக வந்த ஐயா இல்லையா உங்களுக்காக பாடுபட்டு உலகிலே வந்தார்கள் ஐயா சொல்வார்கள் அல்லவா ஐயாவுடைய பிள்ளைகளே ஏனாலும் பல ஊழியங்கள் நமக்கு மிக செய்திருந்தோ ஏவலது கண்டு மக்கா ஏற்றுக்கொள்வேன் உங்களை கண்ணு மக்கா நீங்கள் எல்லாம் கருத்தோட்டு இருந்திடுங்க
விளக்கின் ஒளியே போலே வீரத்தனமாயிருந்த மக்கள் நாளும் பல ஊழியங்கள் நமக்கு மிக சிறிது விளக்கு ஒளி போல வீரத்தனமாயிருங்க இல்லையா. குழந்தைக்கு தூக்கம் வந்துட்டு நினைக்க அக்கா எந்திரிச்சு போயாச்சு. குழந்தைய தொட்டில போட்டு ஒரு தொட்டில அழகா கோயில கட்டி ஓட்டிருக்கலாம். ஐயா இன்னும் திருலாம் முடியல. நாளைக்கு தான் கூட நாளான தான் கூட. ஆமா ஆமா மாவு அரைச்சு வச்சிருக்காங்களாம். சரி அந்தக்கா வரும்போதே கணவர்கிட்ட சொன்னாங்க உப்பு போட்டு. ஆமா 2 பாட்டு முடியட்டதான் மாவுல உப்பு போட்டு நம்ம 2 பேரும் வந்துரும் அப்படின்னு. இடி உழுவான தீவனத்திலே தானே அவ்வளவு பேர் இருக்கிறான். 50 இட்லி தின்றுக்கானோ. உப்பு அப்படி இருந்த ஐயா நிறைய இட்லி நிறைய வடை. நாளைக்கு இட்லி திங்கன்னு ஆசை. கார சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. அவன் அங்கிருந்து வரும்போதே ஏற்கனவே அந்த அம்மா நிறைய சாப்பிடுவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்தே சொல்லிட்டான் வைத்திஸ் கொலவரு 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 கொலை பண்ணிருவன்றிருக்காரு பாத்துக்கிட்டு. உலகமே கொலவெறியில கிடக்கு. எனவே அது மட்டும் இல்லைங்க. அன்னைக்கு ஒரு போன மேடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 பையன்மார் இந்த வருஷத்துல இருந்தா 10 பையன்மார் இந்த வருஷத்துல இருந்தான். ஆமா 2 பையங்க இருந்துச்சாங்க. என்னையா ஒரே ஐயா ஐயாண்டு கிடக்காரு. இந்த பாட்டை பாடிவை. என்ன பாட்டுவை? வெள்ளாவி வச்சித்தான் வெளுத்தாகல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாகல ஆத்தி 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 எல்லா ஜோ. நான் கேட்டடே வெள்ளாவி வச்சு வெளுத்தா அக்கா மாரெல்லாம் எப்படிதான் ஆயிருவாங்க? யாருக்கிடவே ரொம்ப ஒல்லி. யாருக்கிடே கீபோர்டுக்காரன வெளுத்துதான் வச்சிருக்கு. ஏற்கனவே ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க. இதுல வேற அவுசி எடுத்தா எதுக்கடா அவ வெந்தெல்லாம் போவாங்கன்னாச்சு. அப்ப வேண்டாம். பெண்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேராக அப்படின்னா காலனைக்கு அப்படித்தானே. ஏன்னா 17 வயசு பையன் 37 வயசு கிளவியை கூட்டு போயிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய சாமர்த்தியக்காரனா இருப்பான் இல்லையா. 17 வயசு பையன் 37 வயசு அம்மாவை அதுல ஆசிரியே கூட்டி போயிட்டாங்க. ஏன்னா அந்த கேட்டாங்கன்னா அந்த அம்மா தான் இந்த பையனை இழுத்துட்டு ஓடிட்டு அப்படிங்க. அப்படி அல்ல. ஐயா சொல்வார்கள் மாமோக ஆசைகிறார் மாசண்டை உண்டாகும். காமாக பெரியதினால் காலாவாரிகள் உண்டாகும். ஏன்னா இது கண்டதை பார்ப்பது கண்டதெல்லாம் ரசிப்பது. ஆகையனாலதான் இன்னைக்கு மாமோக ஆசை. இன்னைக்கு பாருங்க தூங்கும் போதும் ஐயா உண்டுன்னு தூங்க மாட்டேங்கிறான். தம்மண்ணா எப்பப்பா கனவுல வருவா அப்படிங்கிறான். இந்த எங்க ஊர்ல ஒருத்தன் இருக்கான் எங்க கூட்டத்திலேயே சினேகான் தான் தூங்குதான். கல்யாணம் முடிஞ்சு 4 குழந்தை இருக்கு. அவன் சினேகா நினைப்பிலே தான் தூங்கிட்டு இருக்கான். நினைப்பிலே தான் இன்னும் இருந்துட்டு இருக்கான். ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே அப்படி. சில பேர்கள் இப்ப அன்னைக்கு ஒருத்தன் சொன்னா ஐயா நாங்களாம் அதை நினைச்சு தூங்க மாட்டோம் நபிதா நினைச்சு தான் தூங்குவாங்கிறான் இல்லையா. இன்னைக்கு உலகமா பாத்தீங்கன்னா பூரா இப்படிதான் ஒருத்தன் சாமி கும்பிட போனா. சாமி கும்பிட போகும்போது நானும் பக்கத்துல எங்க சுவாமி தோப்பில சாமி கும்பிட்டு நிற்கிறோம். அழகா கும்பிட்டு இருக்கோம். என் பக்கத்துல ஒரு அம்மா ஒரு 17 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு. அந்த அம்மா பக்கத்துல சாமி கும்பிடுறது எப்படி கும்பிடுதுன்னா அப்பா பொன்னப்பா நாராயணா பெத்தவரே எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளும் அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வேண்டிக்கிட்டு இருக்கு. என் பக்கத்துல ஒரு 25 வயசுல ஒரு பையன். அவன் உடனே ஐயாவை பத்தி வேண்டான். என் மாமா என்ன காப்பாத்து மாமா எப்படியாவது ஆட்டையை போட்டு வச்சிரு மாமா அப்படிங்கிறான். டே நான் சொன்ன ஐயாவை பத்தி மாமாங்கிறா. ஆமா அந்த பிள்ளைக்கு அப்பானா எனக்கு மாமா தானே அப்படிங்கிறான். அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். விவரமா சொல்றான் பாத்துக்கிடுங்க. காரணம் ஏன்னா அந்த காலத்துல ஒரு அம்மா கர்ப்பமா இருந்தானா அவ பாக்குறது ராமாயணம் மகாபாரதம் இவைகளை பார்த்தார்கள். வில்லு பாடல்கள் கனியான் பாடல்கள். அப்ப சந்ததிகள் எல்லாம் அப்படியே தெய்வீகத்தோடு வந்து பிறந்தது. இல்ல இன்னைக்கு ஒரு பிள்ளையை நம்ம சொல்லி கேட்காத காரணம் ஏன்னா நாம எல்லாம் இன்னைக்கு எதை பார்க்கிறோமோ அதன் மூலமாக தான் குழந்தை பிறக்கும். ஏன்னா இன்னைக்கு மெகா சீரியலும் சினிமாக்களை பார்க்கிறதுனால அந்த குழந்தைகள் அப்படியே வந்து பிறக்கிறது. அந்த காலத்துல தெய்வத்தை ரசிக்கிறார்கள். நாட்டினிலே நல்ல நாடு நவலர்கள் புகழ நாடு தூத்துக்குடி சீமையிலே தூத்துக்குடி சீமையிலே வைகுண்ட நாதனுக்கு ஐயா மணிமங்களா சுடுவேதோ. குட்டமூழி நகருக்குள்ளே ஐயா நாராயணர் கூடி கொண்ட தாடுமாரையனாக தலைக்க நல்ல சிவமுளைக்க காணுவன் சேர் காளியம்மை ஆடுகின்ற நகரிதுவா.
அவர்களே பாடிக்கொண்டிருந்தா பேசிக் கொண்டிருந்த கீதையில கண்ணன் சொல்லுவார், அந்த மகாவிஷ்ணு சொல்வார், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நாத விந்தில் வந்து தோன்றியவர்கள் என்னுடைய நாமங்களையும் என்னுடைய பாடல்களையும் இசைத்துக் கொண்டிருப்பார்கள், பாடிக்கொண்டிருப்பார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள், கீர்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த உலகத்தில் அப்படி நன்கு தலைத்து வாழ்வார்கள் என்று கீதையிலே கண்ணன் சொல்வார். இன்னைக்கு பாருங்க, நம்ம மதம் மட்டும் தானே தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ வீட்டுல கல்யாண வீடு வருதாங்க, என்ன பாட்டு போடுவான்? கிறிஸ்தவ பாட்டு தான் போடுவாங்க. கிறிஸ்தவ பாட்டு தானே போடுவான். ஒரு முஸ்லீம் வீட்டுல கல்யாண வீடு வருதாங்க, என்ன பாட்டு போடுவான்? முஸ்லீம் பாட்டு தான் போடுவான். முஸ்லீம் பாட்டு தானே போடுவான். நம்ம இந்துக்கள் வீட்டுல கல்யாண வீடு வருச்சுங்களே, சுத்தி சுத்தி ஊரெல்லாம் குழாய கட்டிடுவான். கட்டிக்கிட்டு நமக்கு மூலமுறை கடவுளான அந்த விநாயகரை பத்தி ஒரு பாட்டத்துக்கு போடுவான். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. நிறுத்து. குட்டாம்பள்ளி நாராயணசாமிக்கு திருவிழா நடக்கு, சாமி தப்பு ஐயாவுக்கா கொடைய திருவிழா நடக்கு, பாட்டா மாத்துறாங்க. கல்யாண வீடு நடக்கிறதுல இங்க விநாயகனே அந்த பாட்டா மாத்துறாங்க, உடனே பாட்டா மாத்துறாங்க. அப்பதான் இவருக்கு வீட்டுல கல்யாணம் நடக்கும். நம்ம மதம் மட்டும் ஏங்க இப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல எவ்வளவுதான் அன்னதானம் போட்டாலும் நம்ம ஆளு வரமாட்டான். அவன் கிடா வெட்டி சோறு போட்டாம்னா நம்ம ஆளு தட்டத்துக்கிட்டு ரெடியா நிற்பான் இல்லையா? ஏன் இப்படி நின்று கொண்டு இருக்கிறான்? நம்மளுடைய மதத்திலையும் கல்யாணம் வீடு வருதுன்னா தெய்வீகத்தை போடுங்க. இதே இந்த சினிமாக்காரன் பாத்தீங்கன்னா நம்முடைய விநாயகர் பாடலே இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க. ஒரு பாட்டு எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்பனா கேள்வி கேட்கணும், கணேசா தப்பி சொல்ல எந்த வழியடா, ஓ தப்பி சொல்ல எந்த வழியடா. அவன் கவிஞர் வாலியா இருந்தாலும் சரி, அவன் வைரமுத்தால இருந்தாலும் சரி, இப்படி எழுதலாமா? நம்ம கணேசனுக்கே கோட்டரை ஊத்தணுமா? இல்லையா இல்லையா? இப்படி ஊத்தலாமாங்க? இவன் தான் குடிச்சிட்டு ஊர் ஊரால் ஆண்டுதாம்னா ஆண்டவனுக்கு ஊத்த சொல்லலாம். இதே கவிஞர் வாலியும் வைரமுத்தும் அந்த பாட்டை இயேசுநாதருக்கு எழுதிடுவாரா? இயேசுநாதர் பார்க்கணும், அவருக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். கவிஞர் வாலி எழுதிடுவாரா? கவிஞருக்கு எழுதுறதுக்கு கை இருக்காது. வைரமுத்து எழுதிட முடியுமா? கண்ணதாசன் தான் எழுதி மறைஞ்சிருக்க முடியுமா? விட மாட்டான். அவன் கரெக்டா இருப்பான். அந்த பாட்டை இப்படி எழுதிடுவானாங்க, அல்லாஹ்வை பார்க்கணும், அவருக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். முஸ்லீம்காரங்க யாராவது சும்மா விடுவாங்க? பாம் போட்டுருவான். ஏன்னா அவன் குர்ஆன்ல எழுதியிருக்கிறான், நம்ம மதத்துக்கு எவன் இடையூறுதல் செய்தான் சரி அவனை வைக்காத குண்டு போட்டு கொள்ளு. ஏற்கனவே பாகிஸ்தான்காரன் ஒரு தலைக்கு அமெரிக்காக்காரன் 50 கோடி தரன்றான். யாரும் கண்டா சொல்லுங்க, பிடிச்சாடு கொடுப்போம், 50 கோடியாடு கிடைக்கும். நானும் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். இல்ல அவன் குர்ஆன்ல எழுதியிருக்கிறான். ஐயா தான் சொல்வார்கள், நவ்வாத்துலுக்கு மக்கா நாட்டிலே கலசல் வரும், நவாத்துலுக்கு நாட்டிலே கலசல் வரும் என்று சொன்னார்கள். எனவே அன்பர்களே, நாம எல்லோரும் தெய்வீகத்தை விரும்பணுங்க. ஆண்டவன் என்பது சாதாரணப்பட்டவர் அல்ல. நாராயணம் என்று சொன்னாலே வேதம் என்று பொருள். அந்த வேதம் என்று சொன்னாலே அறிவு என்று பொருள். எனவே நாமெல்லாம் அறிவு உள்ளவர்கள், அறிவு கெட்டவர்கள் அல்ல, அறிவு இல்லாதவர்கள் அல்ல, அறிவுடையவர்கள். இன்னைக்கு எதற்கு இன்னைக்கு நம்ம மக்கள் மதம் விட்டு மதம் ஓடுகிறார்கள் என்று சொன்னா, துன்பம் தாங்க முடியாம, துன்பம் வீட்டுல கணவன மனைவிக்கு துன்பம், பிள்ளைக்கு தாய்க்கு துன்பம், மாமியாருக்கு மருமகளுக்கு துன்பம். இன்னைக்கு உலகத்துல கடன் தொல்லை, இப்படி தொல்லையினாலே நம்ம மதம் விட்டு மதம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த மதம் இங்க உலகத்தில் நம்மளுடைய இந்தியாவில எப்படி வந்து தோன்றுச்சு தெரியுமா? அன்னைக்கு இந்த சான்றோர் மக்கள்லாம் பெருக வாழ்ந்தார்கள் கலியனுடைய பிறவியினால். அந்த வெள்ளைநீசன் பெற்ற ஒருவன் வந்து உலகத்துல வந்து பணமானதை தான் கொடுத்து பகட்டினால் மனிதரை, அவன் வேதமதில் சேர்ந்தார்கள் அம்மானை. பணமானதை கொடுத்து பகட்டினான் மனிதன்.
மனிதரை என்னுடைய வேதத்துக்கு வாருங்கள், உங்களுக்கு அடி கிடையாது என்று. நம்ம மக்கள் எல்லாம் பணத்தை கடவுள் அடிமை ஆயிட்டானே, அடிமை ஆயிட்டமே. இந்த பணம் நமக்கு சதம் இல்லைங்க. ஐயா நாராயண இந்த நாதவிந்தில் வந்தவர்கள் அல்லவா. எனவே ஆண்டவனுடைய பிள்ளைகள் நம்ம அனுதினமே பகவான் பரம்பொருளே நினைக்கணும். அதற்காகத்தான் நம்ம இன்னைக்கு 5 பதியை தேடி ஓடுறோம், திருப்பதியை தேடி ஓடுறோம், திருச்செந்தூரை தேடி ஓடுறோம், இன்னைக்கு குருவாயூருக்கு ஓடுறோம், சுவாமி தோப்புக்கு ஓடுறோம். ஏன்? இன்பத்தை தேடி. எனவே ஐயா சொல்வார்கள், புத்தி புலன்களை அடக்கி, பொறி புலன்களை அடக்கி 5 பதியை சுற்றி வந்தால் உங்களுக்கு எல்லா பலனும் எல்லா அறிவும் தானா உங்களுக்கு கிட்டும் என்று சொல்வார்கள். பதி சுற்றி வந்த வைகுண்ட சாமி, எங்க பவங்களை தீர்க்க வேண்டும் வைகுண்ட சாமி, எங்க பவங்களை தீர்க்க வேண்டும் வைகுண்ட சாமி. ஐயா முட்டப்பதி, ஐயா முட்டப்பதி, ஐயா முட்டப்பதி வாழ்பவரே வைகுண்ட சாமி. ஐயா மூவுலகம் ஆள்பவரே வைகுண்ட சாமி. ஐயா மூவுலகம் ஆள்பவரே வைகுண்ட சாமி. 5 பதி சுற்றி வந்த வைகுண்ட சாமி, எங்க பவங்களை தீர்க்க வேண்டும் வைகுண்ட சாமி, எங்க பவங்களை தீர்க்க வேண்டும் வைகுண்ட சாமி. வகபதி வாழ்பவரே வைகுண்ட சாமி, ஐயா வந்தவரே காப்பவரே வைகுண்ட சாமி, ஐயா வந்தவரே காப்பவரே வைகுண்ட சாமி. ஐயா வன்னி மரம், ஐயா வன்னி மரம், ஐயா வன்னி மரம் சோலைக்குள்ள வைகுண்ட சாமி. நல்ல அருள் இருக்குது, மருந்து இருக்குது வைகுண்ட சாமி. வகபதி வாழ்பவரே வைகுண்ட சாமி, ஐயா வந்தவரே காப்பவரே வைகுண்ட சாமி.